வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேயர் ஒருத்தர் பிரபாகரன் சி அப்படிங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்னா, வாசியம் கடந்த ஒரு 4 வருடங்களுக்கு மேலதாக அவர் பயிற்சி செஞ்சிட்ருக்காராம். நிறைய வகையான கனவுகள் அப்படிங்கிறது எல்லாமே வருது. ஸோ எது உண்மை எது கனவு அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரு சிலது கனவுல இருக்கிறது நிஜ வாழ்வில் நடக்கிறதும் செய்யுது. ஸோ கடந்த ஒரு மாதமாக பயங்கரமாக ஒரு குழப்பத்தில் அவர் இருக்கிறதாகவும், எதுலேயுமே விளையாட்டு போவதற்கு, படத்துக்கு போவதற்கு, பிடிச்சதை சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. எந்த செயல் செய்கிறதுலையுமே ஈடுபாடு இல்லை. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்கார். 2 நாள் முன்னாடி மன அமைதி அடைவதால் ஏற்படும் நன்மைகள்னு அந்த வீடியோவில் போட்டிருக்காரு. இது நிறைய பேர்த்திட்ட நான் கேட்டிருக்கேன். ஒரு சில நேரங்களில் ஆரம்ப காலங்களில் நான் இந்த மாதிரி உண்டான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் ஏற்பட்டிருக்கு. இதை நினச்சி நம்ம குழம்பிக்கக்கூடாது 1, இதை அதிகமாக வளர விட்டுறக்கூடாது 2. சரிங்களா? ஸோ இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த தியான பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் என்னங்கிற அந்த புரிதல் வரக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்பினது இல்லை, உடஞ்சி போகுது அப்படிங்கும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அது ரொம்ப ஆழமாக இறங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு சூழலுக்கு கீழே நம்ம போய் நின்றுவோம். இது சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கு கரெக்டாக தூபம் போடுற மாதிரியே நம்ம தியான பயிற்சி அப்படிங்கிறது வேறு செய்ய ஆரம்பிப்போம். இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறது செய்யும் பொழுது என்ன ஆகும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எண்ண மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மனசு அமைதியாகும். இந்த மனம் அமைதியாகி எண்ணெய் மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சக்தி வட்டம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய களங்கங்கள் அப்படிங்கிறது நீங்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் நம்ம கிரகிக்க முடியாமல் இருந்த ஒரு சில சக்திகள் அப்படிங்கிறது நம்ம கிரகித்து உள்ளே இழுக்க ஆரம்பிப்போம். அது இவ்வளோ நாள் நமக்கு பழக்கப்படலை அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட இந்த தியான பயிற்சி நல்ல ஊக்கத்தோடு செய்யக்கூடியவர்களுக்கு இது இன்னும் வேகமாக ரேப்பிடாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது எதன் மீதுமே ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். இது உண்மைதான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம நிறைய காட்சிகள் அப்படிங்கிறது கனவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் வழக்கமாக சொல்கிறதான், இது மனோமாயை தான், இது உண்மை கிடையாது. ஆனால் முன் அடக்க போகிறத ஒரு சில நேரங்களில் இந்த ஒரு தீவிரமான தியான பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன் அடக்க போகிறது அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு சில குறிப்புகள் காட்ட ஆரம்பிக்கும். இவங்களாம் முயற்சி பண்ணி யோசிச்சாங்கன்னா அது நடக்காது, தானாக தெரியும் அது நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நடக்கும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதன் மீது கவனம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது 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 போயிட்டுருக்கணும். ஏன்னா அதுவே இன்னும் முழுமைத்தன்மை பெறலை. முழுமைத்தன்மை பெறாத ஒன்று மேலே நம்ம கவனத்தை வைக்கும் பொழுது அது நமக்கு எச்சா குழப்பத்தையும் பயத்தையும் கொண்டு விட்டுரும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, ஆஹா சூப்பராக நமக்கு என்னமோ நடந்துருச்சுடா, அந்த ஒரு உணர்வை தூண்டி விட்டுரும். இந்த உணர்வுகள் எல்லாம், இந்த மாதிரி மாறுபாடான உணர்வுகள் வரும்பொழுது இதை 4 பேர்த்திட்ட சொல்கிறதுக்கு முற்படுவோம். அவங்க ஏதாவது ஒரு பூஸ்டப் பண்ணுவாங்க. நமக்கு ஏற்கனவே உள்ள ஒரு ஆஹான் இருக்கிறது எச்சா பூஸ்ட் ஆயிரும். இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கிறது, யோ சும்மாரப்பா ஏதோ மண்டை கோளாரா பிடிச்ச மாதிரி ஆயிர போகிறேன்பாங்க. ஏற்கனவே பயம் இருக்கும், அது பூஸ்ட் ஆயிரும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, விட்டுருங்க, அதை இக்னோர் பண்ணுங்கள். அது அந்த மாதிரி வரக்கூடிய கவனங்கள் மேலே உங்களுடைய கவனம் அப்படிங்கிறத வைக்கிறத விட்டுட்டு சராசரியாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த தியானம் பண்ணும்பொழுது ஏன் எது ஒன்று மேலேயும் பிடிப்பு வருவதில்லை அப்படின்னு சொன்னால், அந்த முழுமையாக அந்த ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உடல் மட்டும் இல்லாமல் இந்த உடலை இயக்கக்கூடியது என்னது, மனம்னு சொல்லக்கூடியது. இந்த மனமானது வேறு எந்த விதமான கசகசகசகசான்னு அந்த உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் அது அப்படியே அமைதியாக இருக்கும். யாருக்கு தாங்க அமைதி பிடிக்காது? அது ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்கும். யாருக்கு ஆனந்தம் முடியும்? யாராவது எனக்கு நிம்மதி வேண்டாம், ஆனந்தம் வேண்டாம், அன்பு வேண்டாம்னு யாராவது சொல்லுவீங்களா? எந்த உயிராது சொல்லுமா? சொல்லாது. அப்போ இந்த தியானம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்போ அந்த ஆனந்தத்து மேலே அப்படியே திளைச்சி இருக்கும் பொழுது இதர உலக காரியங்கள் மேலே நமக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. அது சரியா அப்படின்னு கேட்டால் ஞானியர்களே அது சரின்னு சொல்லுவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம யோக வாசிஷ்டம் பார்க்குறோம், இல்லை பகவத்கீதை படிச்சிங்கனாலும் சரி, என்ன படிச்சிங்கனாலும் சித்தபெருமக்களினுடைய நூட்கள் முழுக்க எடுங்களேன். சித்தபெருமக்கள் இறைங்கிற தன்மையை முழுமையாக உணர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் இந்த படைப்பிற்கு உள்ளாகப்பட்டு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அவங்க திருப்பி அனுபவித்து ஆண்டு பார்த்து என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. மாணவர்கள் அவர்கள் எடுத்துக்கிறாங்க, சீடர்கள் எடுத்துக்கிறாங்க, பாடம் சொல்லித்தராங்க, எல்லா வேலையும் அவங்க சராசரியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன,
இது நிலையற்றது அப்படின்னு தெரிந்தாலும் கூட இருக்குல்ல, அது என்னன்னு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அந்த ஒரு செயல் இது எதேர்ச்சியாக வந்ததையும் அவங்க செய்வாங்க, இவங்களே முற்பட்டு செய்யக்கூடியதையும் செய்வாங்க. போகநாதரனுடைய 7000 எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அவர் எதெல்லாம் அவங்களுடைய குருமார்கள் அங்கே போனீங்கன்னா பிரச்சனை, அங்கே போகாதுன்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு போகிறது வருது. அப்போது தெரியும் அவங்களுக்கு இது நிலையாததுன்னு. இறைத்தன்மையை முழுமையாக உணர்ந்தவர்கள், எல்லாமே சிவதன்மைன்னு உணர்ந்தவர்கள். அப்போ இதெல்லாம் மாயை தோற்றமாக அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 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 டெஸ்ட்டுக்கு போகிறது தானே. ஏன்னா அந்த அண்டம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான படைப்புகளை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. நீங்கள் இதனுடைய ஆதியில் போய் நின்னீங்கன்னா இதெல்லாம் கற்பனை. அங்கே போகாமல் ஒருபடி கீழே நின்னீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்குன்னு தெரியுது இல்லை, சும்மா அனுபவிச்சு எல்லாத்தையும் பார்த்துருவோமே. அப்புறம் அவர் கட்டத்தில் போர் அடிக்கும். அப்படியா, சரி போவோம், எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, ஓ தானா அப்படின்ட்டு கிளம்புவோம். அப்போது இது வந்து முற்றும் துறந்த முழுமை உணர்ந்த ஞானியர்களே அவங்க கேஷுவலாக இருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கல. நம்ம ஒரு பயிற்சி செய்கிறோம், அவ்வளோதான். அந்த பயிற்சியே முழுமை பெறவே இல்லை. நமக்கு வந்து இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வருவது அப்படிங்கிறது வந்து கூடவே கூடாது. அந்த ஒரு ஒரு ஆனந்தம், அந்த ஞானியர்கள் சொல்கிற ஆனந்தத்தை கூட இன்னும் நம்ம அனுபவிக்கல. நம்ம ஜஸ்ட்டு மென்டலாக நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கோம். அதுவே பெரிய ஆனந்தமாக நினச்சிட்டு இதெல்லாம் மேலே பற்று இல்லை, பிடிப்பு இல்லை, ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது தவறு. அப்போ என்ன சொல்கிறாங்க, எதாச்சியாக வந்த காரியத்தை செய், நீ ஏன் ஒரு காரியத்தை தேடி போய் செய்யாத, என்ன வருதோ அதை செய், நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இன்றைய கால சூழலில், இன்றைய காலம்னு இல்லைங்க, எந்த காலமாக இருந்தாலும் ஒரு குடியானவன், அதாவது என்ன, தாய் தந்தையர் இருக்குது, மனையாள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, உற்றார் சுற்றமர், இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இவனாக முயற்சி செஞ்சு ஒரு காரியம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இல்லைன்னா இதுக்கு ரூபாய்க்கு என்ன பண்ணுறது, பூவாக்கு என்ன பண்ணுறது, ரெண்டுமே அடி வாங்கிடுமா. ஸோ எந்த காரியமானாலும் செய்யக்கூடிய காரியத்தில் ஊக்கத்தோடு செய்யணும், செய்யக்கூடிய காரியத்தில் கவனத்தோடு செய்யணும். அந்த காரியத்தின் மீது நமக்கு நல்லபடியான ஒரு 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 ஈடுபாடோடு செய்யணும். பற்று வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவ்வளோதான். அங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுறோம் சராசரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆன்ம முன்னேற்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டென்ஷன் ஆக வேண்டிய இடத்துல நம்ம டென்ஷன் ஆகாமல் இருப்போம், படப்படான்னு ஆக வேண்டிய இடத்துல படப்படான்னு ஆகாமல் இருப்போம், அந்த ஒரு சலசலப்பு அடைய வேண்டிய நேரத்தில் அந்த அந்த சலசலப்பு அடையாமல் அப்படியே இருப்போம். அப்போ எல்லாரும் அந்த இடத்துல அப்படியே நெருப்பாக தான் இருப்பாங்க, இவங்க அப்படியே கேஷுவலாக இருப்பாங்க. அவங்க காரியமும் நடக்கும், நம்ம காரியமும் நடக்கும். அவங்க காரியத்தை காட்டில் நம்ம காரியம் துரிதமாக நடக்கும். ஆனால் அவன் டென்ஷனாகி நெருப்பில் உட்காந்துருப்பான், நம்ம அப்படி கேஷுவலாக கூலாக இருப்போம். இது தாங்க ஜெயிச்சது, இது தாங்க ஆன்மீக முன்னேற்றம், இது தாங்க நீங்கள் தியானம் செய்கிறதுக்கு உண்டான உண்மையான ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது இதுதான். இந்த மாற்றம் நம்மக்கிட்ட ஏற்படாமல் சும்மா எல்லாமே எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்களை இப்படி வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னத்தை போய் இந்த இந்த எண்ணத்தை போய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெறுப்புனால, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முற்பட்டிருப்போம், அது நடந்திருக்காது, செய்கிறதுக்கு முற்பட்டிருப்போம், நடந்திருக்காது, இதனுடைய வெளிப்பாடாக வர ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, தியானம் செய்யும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீங்கள் இவ்வளோ வருஷம் உள்ளே போட்டு புதைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, இதை சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சங்கடமாக இருக்கும், இது காயத்துண்டு ஒன்றுன்னு புதைச்சிருப்பீங்க இல்லையா, மென்டலாக ரிலாக்ஸ் ஆகும்பொழுது அதெல்லாம் வெளியே வரும். நீங்கள் அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போது அந்த வெறுப்பு, பயம் அதெல்லாமே திருப்பி வெளியே வர ஆரம்பிக்கும். அதெல்லாத்தையும் புறந்தள்ளன்னு நீங்கள் அப்போ அந்த எண்ணங்கள் வரும்பொழுது என்ன ஆகும், சோம்பல், வெறுப்பு, பயம் எல்லாமே, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கிங்க, எல்லாமே, மகிழ்ச்சி, காம உணர்வு எல்லாமே வெளியே வரும். சரிங்களா, எல்லாமே வெளியே வரும். கீழ்நிலை உணர்வுகளோ மேல்நிலை உணர்வுகளோ எல்லாமே வெளியே வரும். இப்போ வெளியே வரும்பொழுது என்ன ஆகும், நீங்கள் ஏதாவது ஒன்றில் கவனம் வச்சிங்கன்னா அது சிக்கிடும். அப்போ அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, தியானம் இருக்கும் பொழுது இதுபோல் இருக்கக்கூடிய மனோமாயில் கவனம் வைக்காமல் அதை புறந்தள்ளி இறையின் மீது மட்டுமே நாட்டத்தை வைங்கிறாங்க. இறை எப்படிப்பட்டது, எந்த தன்மையும் அற்றது, எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாதது, அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ அதன் மீது கவனம் வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் விட அது பெருசா. அப்போ பெரியவன் அப்படின்னு வலிமையானவங்கிட்ட போய் வலிமை இல்லாதவன் சண்டை போடுவானா, சண்டை போட மாட்டான். வலிமையானவன் எனக்கு துணை நிற்கும் பொழுது என்னை விட வலிமை அதிகமான ஒரு ஆள் என்கிட்ட இருக்கான் தான், அவன் தான் என்னை பயமுறுத்திட்டு இருக்கான், ஓகே. ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், அவனை பைபாஸ் பண்ணி என்னை வைக்கிறவனை விட நான் வலிமையான ஒருத்தங்கிட்ட நான் போய் நின்றுறேன். அப்போ என்ன ஆகும், என்னை பாதிக்க வைக்கிறவங்கிறவன் பாதிக்கவே வைக்க மாட்டேன், ஏன் எனக்கு சப்போர்ட் அவனை விட பெரிய ஆள் நின்றுருக்கான். அதுதான் இறைங்கிறது.
அப்போது இறை மேலே நாட்டை வச்சுட்டு பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்துடும். அப்போ மனசு ஒரு செகண்ட் சலசலப்படுதா, திருவருள் 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 குருவருள், பேசாமல் அப்படியே இருந்துட வேண்டியதான். வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல. பேசாமல் திருவருள் சாமி இந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது, திருவருள் மனசை கொஞ்சம் இது அது அப்படி பழகிட்டிங் போது டக் 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 டக்னு அப்படியே கிளென்ஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். அப்போது ஒன்ஸ் இந்த ஒரு கிளாரிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு எழவே எழாது. நம்ம கேஷுவலாக இருப்போம். இந்த உலகம் நம்ம சிரிச்சா சிரிப்போம், நம்மளும் அவங்களும் அழுதா நம்மளும் அழுவோம், நம்மளும் அதே ஜாலியாக இங்கே இந்த உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர்களுக்கு பற்று பிடிப்புங்கிற ஈடுபாடு இருக்கும், நம்ம அதை விட்டு விலகி நிற்போம். ஆனால் செயல் சராசரியாக இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிறு சிறு மாற்றங்கள் நம்மக்கிட்ட ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ அதுலேயே அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்மளோட எனர்ஜி பேட்டர்ன் மாறுது. அந்த எனர்ஜி பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உண்டான ஆட்களும் அந்த சூழலும் நமக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த வெறுப்பு அந்த மாதிரி பிடிப்பற்ற ஒரு தன்மை அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உண்மையான ஞானி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இது பிடிப்பற்ற தன்மைங்க இதில் என்னத்தை போய் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஞானி எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க, உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதுதான் உண்மையான மாறுதல். அதுதான் அந்த எவால்வ்டு ஸ்டேட். அடுத்தடுத்து போகிறது. அவங்க ரொம்ப கேஷுவலாக அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் உண்மையான அந்த ஒரு நிலைங்கிறது. அங்கே போகிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இப்படி இருக்குது என்ன பண்ணுறது, இப்படி இருக்குது என்ன, அப்படி பண்ணக்கூடாது. அது நம்மளை கீழே திருப்பம் அமுத்திக்கிட்டே தான் இருக்கும். வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நாமளே நம்மளை பிடிச்சி கீழே தள்ளுற மாதிரி ஆகிப்பார். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரதுன்னு உங்களுக்கு புரியுதில்ல? பிரபாகரன் சாருக்காகன்னு இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். ரைட்? ஸோ பயிற்சி முயற்சி அப்படிங்கிறத எடுப்பான். இன்னொரு நிறைய பேர் ஏன் பயந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஒருத்தர் நம்ம இந்த சிவராத்திரி வீடியோ போடும்போது ஒருத்தர் போட்டிருந்தார், நான் ஏதோ எனக்கு இன்னமும் ஆயிடுச்சு, நான் ஏதோ செத்துருவனோ அப்படின்னு சொல்லி. என்னங்க தியானம் பண்ண எதுக்குங்க சாக போகிறீங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுனால இப்படியுமா பயப்படுவீங்க உண்மையாலுமே? அப்புறம் ஒருத்தங்க தூக்கம் ஒரு தீபா எம்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. தியானம் இருக்கும்போது அவங்க தூங்கி அப்படியே விழுந்துடுறாங்களாம். அப்படியே தூங்கி இந்தளவுக்கு இப்படி கீழே விழுந்து அந்தளவுக்கு விழுந்துட்டாங்களாம் அவங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, நான் தூங்கணுங்கிற மாதிரி செய்வனை வச்சுட்டாங்கங்கிறாங்க. இதெல்லாம் வந்து டீப் மனோவாய்க்குள்ளே நம்ம சிக்கிறது. நான் செய்வனை யாருனாலே வைக்க முடியாதுன்னு சொல்லலை, அப்படி ஒரு கான்செப்ட் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறது அப்படிங்கிறது வந்து தேவையற்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஒன்றுமே இல்லாததுக்கு வந்து ஏதோ பெருசாக பயப்படுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட பேசுறது, யாரோ ஒரு குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க நம்மளை சபிச்சிருவாங்க, அவங்க ஏதாவது கோவப்பட்டாங்கன்னா, இது எல்லாமே பொய். அப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா? உண்மையான தெளிந்த ஒரு குரு அப்படிங்கிறவரை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்க அந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டியெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. தவிர அவங்க நம்மளுக்கு வேணும் தான் குருமார்கள், தெளிந்த நற்குரு அப்படிங்கிறது வேணும் தான். கிடைக்குவாங்க, கிடைக்கும் பொழுது கிடைக்கட்டும். உங்களுடைய பயிற்சியை நீங்கள் சரியாக செஞ்சுட்டே வாங்க. அனாவசியமான இந்த மனோமாயிலிருந்து நீங்கள் விலகி இருந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்களே பாதுகாப்பு, வேறு யாரும் ஒன்றும் இல்லை. ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.